வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கடா வந்திருக்கோம்? கிளாசிக் ரைடருக்கு வந்திருக்கோம். ஏன்னா மழையில் நனைஞ்சிட்டோங்க. மழையில் நனைஞ்சிட்டோம். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு கரூரில் இன்றைக்கி. ஏன்னா நான் இப்போ வந்து அன்றைக்கி இங்கே போயிட்டு வந்தேன்ல, கொன்றைங்கி மலை, நானும் அரிய போயிட்டு வந்தோம். அதுலேருந்து என்னமோ தெரில, எனக்கும் அவனுக்கும் ஒரு சேனலில் ராசி ஒன்றும் புரியல. சொல்லு அது ராசியோ என்னமோ தெரில. அன்றைக்கி போயிட்டு வந்ததுலேருந்தே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் கொன்றைங்கி மலையோட சிறப்பு அப்படி. சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் அண்ணனோட கடையெல்லாம் பார்க்கலாம். அண்ணன் கடையில் அப்படியே சாப்பிடலாம். போங்க உள்ளே போங்க. அப்படியே என்னையும் சேர்த்து பேக்ரவுண்டில் காட்டுங்க. அண்ணன் நல்லா ஃபோட்டோ நல்லா இதெல்லாம் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காரு. செம்மையாக இருக்குது. பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. இதெல்லாம் சாப்பாடில் செய்வாங்களா? இல்லை, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா ஒன்லி ட்ராயிங். சும்மா ட்ராயிங் அப்படி. சரி சொல்லிட்டீங்களாடா? இல்லை தம்பி உட்காந்தாம்பா சொல்லுங்கள். சரி வாங்க. இது ஆம்பியன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆம்பியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. அப்படி இன்னைக்கு ஒரு வாக் போகிறேன். ஏன்னா நீங்கள் சும்மா பார்த்துருந்தீங்கன்னா வெறு செவுத்தை பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டார் நடந்திருக்காரு, செம்மையாக இருக்கும். சரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறான். நீ க்ளோஸ்அப் சும்மா செவுத்தை காட்டினா நல்லா இருக்காது. அதனால் நாங்கள் நடந்து செவுத்தை காட்டினோம். எப்படி செம்மையாக இருக்கான். இப்போ சரி வாங்க போய் அப்படியே சாப்பிட்டு உட்காந்து. பார்த்தீங்கன்னா இப்போ மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4-5 கடைக்கு போனோம். அந்த கடையிலலாம் எடுக்க முடியல. மறுபடியும் உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டே ஆகணும்ட்டு இங்கே வந்திருக்கோம். கஷ்டப்பட்டு தான் எல்லா வீடியோவும் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம், நிறையா பேர் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கேட்கும் அதெல்லாம் பூஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொரட்டு சிங்கிள் தோணும். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சிங்கிள் பசங்களுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை. இவரெல்லாம் நம்ம ரகு, யாருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரு பிரகத்து. இவரெல்லாம் பாடி பில்டர் ஹரி, சுஜித். இவர் ஐடி சுஜித். இன்னைக்கு வந்து சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா சொல்லு. என்ன சம்பவம்? கடைக்கு அங்கே போனோம், ஒரு கடை. ஆமாங்க, ஃபஸ்ட்டு கடைக்கு போனோம். ஆனால் பிபிக்கு நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கனால அந்த கடையை எடுக்கலை. கடைசியில் பார்த்தா இவன் ஹரி சொன்னான் அந்த கடைக்கு போனோம்னுட்டு. அந்த கடைக்கு போனால் இந்த ஹரி இருக்கான், நமக்கு தெரிஞ்ச ஹரி, பாடி பில்டர் ஹரி. இந்த கரண்ட் ஹரியை சொன்ன கடைக்கு போனால் பாடி பில்டர் ஐடி இருக்கான். அவனுக்கே தெரியாதாம்மா அந்த ஹரி அவனோட கடை தான் தெரியும், அவன் ஃப்ரெண்டோட கடையாமாம்மா. கடைசியில் போனால் அங்கே இருந்தான். பார்த்தீங்கன்னா விஎஸ்பியில் படிக்கிற வேலை எத்தனையோ இருக்குது, ரெக்கார்டு எழுதுகிற வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பிபிக்கு போட இருக்குது. அவங்க போடவே இல்லை. ஏதோ அடுப்பு பற்ற வச்சு விட்டு போயிட்டாங்க. அடுப்பு பற்றிக்கிட்டு இருக்குடா, அதை பார்த்துக்கூடான்னு போயிருக்காங்க. இவனும் பார்த்துட்டு இருந்துருக்கான். வேற இன்னும் அவனுக்கு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் தரலாங்க. பரவாயில்ல, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வைக்கலாம் அந்த மாதிரி கடை. காலேஜ் பசங்க தானே அது வச்சுருக்காங்க. காலேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா பிஜிபி செகண்ட் இயர் படிக்கிறாராம்மா. நீங்கள் காந்திகிராம ரோட்டில் போனீங்கன்னா போகும்போது அந்த பார்க்குக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். ஸ்கூட்டி கடை. பாபிக்குவாம்மா. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அண்ணன் அந்த கடையை எடுக்க முடியல, இருந்தாலும் நம்ம எடுக்கலான்னு கேட்டதுக்கப்புறம் அந்த கடை ஏற்கனவே போட்டுருப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி வாங்க, இது வந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
என்னன்னு தெரியணும்ல. அந்த இந்த ஹரியை ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் அந்த ஹரியை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டான். இந்த ஹரி தெரியறானா? ஏன்னா அவன் இப்போ மணி 8:30 ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் அப்படி தான் போயிடுவான். சரி வாங்க இப்போ வந்து சீஸ் பிளெண்டர் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த ஃபேன் மட்டும் சவுண்டு இருக்கும். சரி இப்போ தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். வாங்க சீஸ் பிளெண்டர் ட்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. சாப்பிட்றான். வேறு லெவல் மைனஸ் தொட்டு ஃபஸ்ட்டே சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்து டேஸ்ட்டு தெரியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா மழை பெஞ்சனால லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் பசி ஓவர். நம்ம அது இப்போ ட்ரை பண்ணி சொல்லுவேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் சொல்லிட்டுருக்கான். மழை பெய்யும் 40 ரூபா எடுத்து கொஞ்ச நேரம். அடுத்தது மோமோஸ் ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் மோமோஸ் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மைனஸ் தடவி வேறு லெவலில் சாப்பிடலாம். ஒரே வாயில் போடலாம். புதுங்க சுடுதான் ரசப்பொடியாட்ட உள்ளே போட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ஒரு தனி டிஷ் தான். அவ்வளோதான். இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். அடுத்தது 2 ட்ரை பண்ணோன்னே ஜூஸ் வந்து ட்ரை பண்ணிடலாம். சாக்லேட் மில்க் ஷேக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே உறிஞ்சலாம். செம்மையாக இருக்குது. வேறு லெவல் சாக்லேட் மில்க் ஷேக் தான். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தான்டா. வேறு இதில் மேலே வச்சுருக்காங்களே சீஸு. இது நார்மல். இது பெரிய பெரிய இப்போ சாக்லேட்டு இந்த ஸ்பைஸியாக இருக்கும். இதில் மோமோஸு சிக்கனில் வந்து 4 டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் மில்க் ஷேக்கில் 2 டிஷ்ஷஸ் இருக்குது. 2 இருக்குது மில்க் ஷேக். இது சாக்லேட். இது இன்னொரு மில்க் ஷேக்கு. இப்போ இன்னொன்று 2 ட்ரை பண்ணிடலாம். அங்கே நவுத்திடுறா சுஜித் இல்லை. அடுத்தது இதுதான் இந்த இல்லை கொடு சாப்பிடு. கடை பேர் வந்து கிளாசிக் ரைடர். புல்லட் கிளாசிக் ரைடர். அந்த கடையோட மெயின் டிஷ் வந்து அதிகமாக சேல் ஆகிற டிஷ். வேறு லெவலில் வெறும் தான் சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும். மற்ற மைனஸ் தடவை அப்படியே சாப்பிடுவோம். இடையில டிஸ்டர்ப் பண்ணாங்க. கரும்பு வந்து முன்னே போயிருந்த ஒரு ஹோட்டலுக்கு அங்கே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜிபே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிபே காட்டுச்சோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பே பண்ணுறது சாப்பிடுவோம் நம்ம ஹரி. அதாவது ஐடி ஹரி பெரிய பெரிய எல்லாம் அடுத்தது வந்து பெரிய பெரிய எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைப்பீங்க. டேஸ்ட் வேறு வேறு தெரியுது. சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் வேறு தெரியும். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிடா. Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. சரிடா போட்டுருக்கா. அதான் தெரிஞ்சு இருக்கான். நான் என்னது எடுத்துட்டேன். லெவலில் இருக்குது செம்ம. கொஞ்சம் அடி போல அவ்வளோதான். இப்போ தான் ஃபுட் பிளாகரோட அந்த ஹாப்பினஸ்லாம் உணர்றேன். வேறு லெவலில் இருக்குது. சிக்கன்லாம் சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும். வந்து ட்ரை பண்ணிட்டு ஒன்றும் பொறுமையாக இல்லை. கமெண்ட் பாக்ஸ் எப்போவும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் சொன்னது கம்மியாக இல்லைன்னு. ஆளுக்கு ஜூஸ் விட்டு எவ்வளோ நிமிஷம் சொல்லியிருக்கேன்.
வெண்ணிலா மில்க் ஷேக்கு அப்போவே குடிச்சது சாக்லேட் மில்க் ஷேக்கு செம்மையாக இருக்குது. நகத்து எப்படி இருக்கு? வேறு லெவலில் சாக்லேட் மில்க் ஷேக் ஒர்த்து. நீங்கள் ஏதாவது கப்புள்ஸாக வந்து ஜாலியாக குடிக்கலாம். நீங்கள் ஆமாம், அப்படியே வந்து 2 ஸ்டார் இருக்கும். நீங்கள் கப்புள்ஸாக வந்து 2 ஸ்டார் இருக்கும். இப்போ வந்தால் 1 ஸ்டார் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ₹1 தான் இருக்குது. இன்னும் 2 மூலையில் சொருகி குடிக்கலாம். ஏன்னா அது டீசெண்டாக இருக்காது வீடியோவில் கரெக்டாக. அதனால் இப்போ வாங்க வெண்ணிலா மில்க் ஷேக்ஸ் குடிக்கலாம். ஸ்டாவே தேவையில்ல, 5 கிலோ போயிடலாம். என்னப்பா வேறு லெவலுங்க. அடிப்பொலி, எல்லாமே தரோம். இப்போ எல்லா டிஷ்ஷும் ட்ரை பண்ணல, எது நல்லா இருக்குது? அதுதான் நீங்கள் அது சாப்பிட்றதோட டக்குன்னு வந்து இந்த வெயிலுக்கெலாம் வந்து ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கு இந்த மில்க் ஷேக்லாம் ஒர்த்து, வேறு லெவலில் ஒர்த்துன்னு சொல்லலாம். சாப்பாடுனா இப்போ சாப்பிட்டதில் 4 டிஷ்ஷில் எது சாப்பாடு? நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா சாக்லேட் மில்க் ஷேக் இதெல்லாம் குடிக்கலாம், வேறு லெவலில் இருக்கும். இதே நைட்டு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் செக் பண்ணலாம். மோமோஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த செகண்டாக சாப்பிட்டேன். ஆமாம், கிளாஸ் நார்மல் வெறும் கிறிஸ்பி சிக்கன், என்னது கிறிஸ்பி சிக்கன் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்குது. வேறு லெவல் தான் ஒர்த்து. இது என்னது? தேர்ட் சாப்பிட்டது. தேர்ட் சாப்பிட்டதா? சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பெரிய பெரிய இது எல்லாமே வேறு லெவலில் அடிப்பொலி தான் இன்றைக்கி. தேங்க்ஸ்மா. அண்ணன் இடையில வந்து தண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, கோச்சுக்காதீங்க. நம்ம அண்ணன் தான், நம்மளுக்கு எல்லாம் இது போட்டு தான் அண்ணன் தான் வேறு லெவலில் போட்டு தந்துருக்காங்க. ஓகே, பிடிச்சதே யாராச்சும் நம்ம இதை வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அண்ணன் கடைக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் ஷேர் மட்டும் அதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. கமெண்ட் வந்து அண்ணன் கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து கேர்ள்ஸ் தரகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கு கடை. கேர்ள்ஸ் தரசா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் இங்கிட்ட போகிறப்ப லெஃப்ட் சைடில், வரப்போ ரைட் சைடில். திருச்சி ரோட்டில் போகிறப்ப நீங்கள் லெஃப்ட் சைடு, திருச்சி ரோட்டில் வரப்போ ரைட் சைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சீசன் கிடையாது. தர்சா ஸ்கூல் ஓப்பனில் இருக்க வந்து வந்தீங்கன்னா அண்ணன் கடையில் சீசன் நிறையா ரோட். தியாஸ் கஃபேக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அண்ணன் சேனல் தான் அது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் போனதுக்கப்புறம் வரப்போகிற ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து அண்ணன் சேனலில் பார்த்துக்கலாம். அண்ணன் சேனலில் அப்பப்போ அப்டேட் விட்டுருவாரு, ஏன்னா அவர் தான் முதலாளி. சரி, ஓகே, அடிச்சு நொறுக்கிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு வெளில போகிறப்ப பேசுகிறோம். ஓகே, அரி தாண்டா கேமராமேனு. நீ வந்து வாங்கடா DSLR. நீ வந்து DSLR வச்சுருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நான் வாங்கிட்டு போகிறேன். இதுலேயே இப்படி எடுக்கிறான். நான் சின்ன கேமரா வச்சுட்டு பெரிய கேமராலாம் ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டான். அவ்வளோதான், கீழே கை தொங்கிடும். ஏங்க கை தூக்க முடியலங்க, வெயிட்டை தூக்க முடியல அப்படின்னு தொங்கிடும். ஆங்கிளே பிடிக்க மாட்டான், ஆங்கிளே வைக்க மாட்டான், அப்படியே கீழே. விஜய் சித்து விலாக்ஸ் வாங்கினோடனே காலை கவர் பண்ணாங்களே, அந்த மாதிரி தான் காலையே எடுத்துகிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கால் வச்சுருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் தளத்தில் கால் வச்சுருக்கோம் அப்படின்பான். சரி வாங்க, அடுத்தது என்ன? மோமோஸா? நகட்ஸ் சிக்கன் ஆர்டர் பை ரகு. ஆமாம், ஷாப் வேறு லெவலுங்க. ஆஃபர் அப்படியே சொல்லிடுங்க. என்னதான் பேச்சில் மெய் மறந்து போனாலும் அண்ணனோட டேஸ்ட் இருக்குது. அப்படியே அந்த ஆஃபர் சொல்லியிருக்கோம். ஆமாம், இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் இந்த கடைக்கு அதாவது கிளாசிக் ரைடு இங்கே வந்தீங்கன்னா வந்து, அதாவது நம்ம காந்தி கிராமம் போகிற வழியில் இந்த தர்சா ஸ்கூல் ஸ்டார்டிங்க்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது. போகும்போது லெஃப்ட் சைடு, வரும்போது கரூருக்கு வரும்போது ரைட் சைடில் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 5 சப்ஸ்கிரைபர், அதாவது நம்ம சேனலில் 5 அதை யார் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு 5 பேர் வரீங்களோ அவங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டு ஓனர் என்னன்னே சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம். அதாவது 10% டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100 ரூபானா உங்களுக்கு 90 ரூபா போடுவாங்க. ஆமாம், செம்மையாகவே இருக்குது எல்லாமே. சரி, நாங்கள் வந்து சாப்பிட்றோம். சாப்பிடுங்க. அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்.
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அண்ணன் கடையில் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிஸ்கவுண்ட்டும் சிறப்பாக தந்துட்டாரு. நம்மள இதில் ஃபஸ்ட்டு 5 சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு. மறக்காமல் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல போன கடையிலே இந்த கடையில் தான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இன்றைக்கி தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்ம அண்ணன் நம்ம மேலே வச்ச நம்பிக்கைக்காக இங்கே வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குனு வாங்க, போனால் வராது. ஆமாம், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் சிறப்பாக இருக்குது. வந்து சாப்பிட்டு நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் போயிட்டு வரோம். பின்னாடி அப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா பாய்ஸ்லாம் வந்திருக்காங்க, அதனால். சரி, ஓகேங்க. மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது RX ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நானும் கரண்ட் அறியும். அவன் போலீஸாட்ட இவர் ஆஃப் பண்ண போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணா நான் கோவமாக விளையாட்டுக்கு ஆஃப் பண்ணேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் பண்ணிட்டாங்க. பாய் டாட்டா. சரி போமா.